கர்த்தருக்கு சோத்திரம். இந்த புதிய நாளை கொடுத்த கர்த்தருக்கு நன்றி சொல்லி, கர்த்தர் இந்த நாளில் சங்கீதம் 28:7 நம்மோடு பேசி நம்மை ஆசீர்வதிப்பார். வசனம் 7, கர்த்தர் என் பெலனும் என் கேடகமா இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையினால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஆமென், அல்லேலூயா. இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு பெலன், நமக்கு கேடகம். கர்த்தர் நமக்கு பெலனும் கேடகமா இருக்கும் பொழுதே நம்மளை யாரும் அசைக்க முடியாது, ஒருவனும் தொட்டு கூட பார்க்க முடியாது. பக்கத்தில் வருவான், ஆனா மேற்கொள்ள முடியாது. காரணம், அவர் நமக்கு கேடகமா இருக்கிறார், அவர் நமக்கு துருகமா இருக்கிறார், அவர் நமக்கு பலனா இருக்கிறார். ஆகையினால் நமது இருதயம், என்னுடைய இருதயம், உங்களுடைய இருதயம் அவரை நம்பி இருந்தது, அவரை நம்பி இருக்க வேண்டும். ஆகையினால் நாம் சகாயம் பெற்றோம். யாரும் நமக்கு சகாயம் கொடுக்க முடியாது, யாரும் நமக்கு நிம்மதியை கொடுக்க முடியாது, யாரும் நமக்கு விடுதலையை கொடுக்க முடியாது, யாரும் நமக்காக பரிந்து பேச முடியாது, யாரும் நமக்காக உதவிக்கரம் நீட்ட முடியாது. ஆகவே நமக்காக பரிந்து பேசுற 24 மணித்தியாலமும் வாக்கு கடங்காத பெருமிச்சோடு நமக்காக ஒருவரை கொடுத்திருக்கிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்காக பரிந்து பேசுவார். நாம் அதனால் நமது இதயம் அவரை நம்பி இருக்கிறபடினால் நாம் சகாயம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நமது இருதயம் களி கூறும். ஒருவேளை எதிரிகள் நமது பிரச்சனையை பார்த்து இதோட முடிஞ்சிட்டாங்க, எழும்பவே முடியாது, இதுதான் கடைசி கட்டோன்னு எதிரிகள் நினைக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுதே, கர்த்தரில் நாம் நம்பிக்கையா இருக்கும் பொழுதே, நாம் ஜெபிக்கும் பொழுதே, நமது ஜெபத்தை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பிதாவின் கரத்துல கொண்டு போய், தூப கலசத்துல கொண்டு போய் அங்கிருந்து பதிலை பெற்று கொடுக்கும் பொழுதே நாம் களி கூறுவோம். ஆனந்த களி கூர்ந்து கொண்டாட முடியும், சந்தோஷமா குதூகலத்தோடு கொண்டாட முடியும். ஏனென்றால் நாம் நம்பி இருக்கிறதே கர்த்தர், அவர் நமக்கு கேடகமா இருக்கிறபடினால். அதனால் நாம் பாட்டு பாடி ஆனந்தத்தோடு துதி சொல்லி சோத்திரம் சொல்லி நாம் அவரை கொண்டாட முடியும். ஆகவே இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட கர்த்தருடைய கேடகமும் கர்த்தருடைய அடைக்கலமும் அவருடைய துருகமும் நம்மை அணைத்துக் கொள்ளும். நாம் ஜெபிப்போமா? கர்த்தாவே, இந்த அன்பு வசனத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தீர். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு கேடகமாயிருக்கிறீர், எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறீர். அதுக்காக உமக்கு நன்றி. இந்த வசனத்தை கேட்கிற ஆண்டவர், இந்த வசனத்தை வாசிக்கிற உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், எந்தெந்த வீடுகள்ல அந்த வசனங்கள் கேட்கப்படுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தர் ஆனந்த சந்தோஷத்தையும் ஆனந்த குதூகலத்தையும் ஆனந்த களிப்பையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஒருவேளை ஆண்டவரே இந்த பிரச்சனையில சூழ்ந்திருக்கலாம், ஆண்டவரே பிரச்சனையை தீர்மானிக்க முடியாதபடி இருக்கலாம், முடிவெடுக்க தெரியாதவா இருக்கலாம். ஆவியானவர் இடைபடுவீராக. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் மகிமையா களி கூற பண்ணும். கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காக நமக்கு சோத்திரம். ஆண்டவரே, இந்த நாள்ல ஒவ்வொரு குடும்பங்களையும், கோத்திரங்களையும், சந்ததியா வாலிபர்களையும், வாலிப மகள்மார், குழந்தைகள், ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேரா தொட்டி ஆசீர்வதியும். சந்தோஷத்தால் அவர்கள் நிரப்பி ஆசீர்வதியும். துக்கங்கள் அவர்களை தூரப்படுத்தி, கண்ணீர் கவலைகளை தூரப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் ஜீவன்ல உயிருள்ள நாமத்துல நான் ஜெபிக்கிறேன். சகோதரிகள் இந்த வசனத்தை கேட்டு என்னோடு கூட இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வசனத்தை அநேகருக்கு அனுப்புங்க. ஒருவேளை உங்களுக்கு பயன்பட்டிருந்தா இந்த பயனுள்ள வசனம், கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கும் பயன்படட்டும். இந்த வசனத்தை மத்தவங்களுக்கு அனுப்பி ஆசீர்வதிக்கிறதோடு உங்களுக்கு ஜெபங்கள் தேவைப்பட்டா எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி களி கூற பண்ணுவாராக. ஆமென்.